மத்தியானத்துல அடிக்கடி யூரின் போயிருந்தேன். எவ்வரி half an hour 1 hour இருக்குது. நான் இங்கிலீஷ் மருந்து போய் பார்த்தேன், மருந்து வாங்கினேன், சாப்பிட்டேன். ஆனா அது இன்னும் சரியா ஆகல. அதுல நம்பிக்கை விட்டுட்டேன். நான் விட்டுட்டு நான் சித்த வைத்தியத்துக்கு வந்தேன். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா யூரின் வர மாதிரி அந்த உணர்வு இருக்கும், ஃபீல் இருக்கும். ஆமா, எழுந்து பாத்ரூம் போறதுக்குள்ள காலோட போயிடுவாங்க, அல்லது உள்ள போய் நின்ன உடனே பேண்டோட, லேடிஸ் பொதுவா 2 பேருக்கும் உண்டு, பாவாடியோட போயிடுவாங்க, அது மாதிரி போயிடுவாங்க. அதாவது அந்த ஃபீட்பேக் ஃபீலிங் வந்து லேட்டா வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அடிக்கடி யூரின் வந்தா சுகரா இருக்கும், சக்கரை. அப்படி கிடையாது. மூத்திரப்பை சுருக்கம் இருந்தா கூட அடிக்கடி யூரின் வரும், மூத்திர வெளியே வந்துகிட்டே இருக்கும். இந்த 2 பொருள், வாழைக்கிழங்கு சாறு, முள்ளங்கி சாறு வேணும். ஆனா வாழைக்கிழங்கு சாறு அவ்வளவு எளிதா எடுக்க முடியாது. அதனாலதான் அதை பொடியா நறுக்கிட்டு. உணய மனநிலைகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஐயா இருக்காரு. அவருடைய அருகில் அண்ணாதுரை ஐயா இருக்காரு. இப்போ அண்ணாதுரை ஐயாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்ற சிறுநீர் தாரையில் ஏற்படுகிற அந்த தொற்று, அதாவது அந்த யூரின் ஃபுல்லா வெளியேறாம தடைப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இந்த 40 வயசுக்கு கடந்துட்டாவே ஆண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இப்ப அந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு சித்த மருத்துவத்துல அற்புதமா இருக்கு. ஒரு சில வாரங்கள்லயே ரொம்ப அற்புதமான மாற்றம், ஒரு சில மாதங்கள்லேயே சரியாகக்கூடிய மருந்துகள்லாம் இருக்கு. இப்போ அவருக்கு எப்படி புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்ல எப்படியெல்லாம் இருந்தது, என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது, அது எப்படி சித்த மருத்துவம் மூலம் சரி பண்ணான்ற இந்த தகவலை தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். ஐயா வணக்கம். ஐயா அண்ணாதுரையா, இப்போ உங்களுக்கு புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருந்ததுனால யூரின் முழுமையா உங்களுக்கு வெளியேறாதா? என்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு? இது ஆஃப்டர் 2 o'clock மேல மத்தியானத்துல அடிக்கடி யூரின் போயிருந்தேன். போயிருந்தே இருந்தேன். ஓகே ஓகே. எவ்வரி half an hour 1 hour இருக்குது. இவர்கிட்ட வைத்தியம் பார்த்தேன். நீங்க இவர்கிட்ட வைத்தியம் பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணாதுரையாக்கு half an hour ஒரு முறை யூரின் போயின்னு வச்சுக்கலாம். இதுக்காக நீங்க இங்கிலீஷ் மருந்து போனீங்களா? அங்க போயிட்டு பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்குது. ஓ, எல்லாம் நார்மலா இருக்கு. நார்மலா இருக்குது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? மாத்திரை எழுதி கொடுத்து ஹோல் இருக்குது, எங்க யூரின் கீழே உங்களுக்கு ஹோல் இருக்குது, எக்ஸ்ரே எடுக்கணும். அது எனக்கு நம்பிக்கை வரல. சரி சரி சரி. நம்பிக்கை வரல. எங்க மருப்பிள்ளை கிட்ட சொன்னேன், பாபு கிட்ட சொன்ன பிறகு இவர்கிட்ட இட்டாந்து காமிச்சாரு. இவர்கிட்ட 2 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எடுத்த பிறகு மத்தியானத்துல இல்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. நார்மல் ஆயிடுச்சு. நைட்ல தான் அடிக்கடி போறேன், அவ்வளவுதான். இப்ப நைட்லயும் போறீங்க? நைட்ல வந்து போறேன். இப்ப அதுக்காக மருந்து ஏதாவது கொடுத்துருக்காரு? கொடுத்துருக்காரு. இப்ப அது தொடர்ந்து எடுத்துங்கிறேன். ஓகே ஓகே. இப்போ புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசு கடந்தாவே ஆண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஆமா இருக்குது. இப்ப சித்த மருத்துவத்துல இது மாதிரி மருந்துகள் எடுத்து உங்களுக்கு நல்லா ரிகவர் ஆயிருக்கு. நீங்க உங்களை போல உள்ளவங்களுக்கு இல்ல 40 வயசு கடந்த ஆண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சித்த வைத்தியம் இங்கிலீஷ் மருந்தை விட சித்த வைத்தியம் பெஸ்ட், நாட்டு மருந்து நல்லது அதான் சொல்லுவேன். சித்த வைத்தியம் நல்லதுன்னு சொல்றீங்களா? எந்த நம்பிக்கையில இவ்வளவு ஆணித்தனமா சித்த மருத்துவம் நல்லதுன்னு சொல்றீங்க? நான் இங்கிலீஷ் மருந்து போய் பார்த்தேன், மருந்து வாங்கினேன், 1500 ரூபாய்க்கு மருந்து வாங்கினேன், சாப்பிட்டேன். ஆனா அது இன்னும் சரியா ஆகல. அவங்க என்ன சொன்னாங்க, எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும். நாங்க அதுல நம்பிக்கை விட்டுட்டேன். நான் விட்டுட்டு நான் சித்த வைத்தியத்துக்கு வந்தேன். ஓகே ஓகே. அந்த நம்பிக்கையில நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, இவருக்கு புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தது, இப்ப அடிக்கடி பாத்தீங்கன்னா யூரின் போயிருந்தது, அது இப்போதைக்கு பெரும்பாலும் 50% சரியாச்சுன்னு சொல்றீங்க. அந்த மருந்துகள் ஒன்று தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கிறாரு. இவர் என்ன பிரச்சனை வந்தாரு, இவருக்கு என்ன இருக்குன்னு நீங்க தீர்மானிக்கிறீங்க? புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னால நமக்கே தெரியும், இந்த பிளாடர் வந்து ஷ்ரிங்க் ஆயிடும். ஷ்ரிங்க் ஆனதுனால அந்த அடிக்கடிக்கு அந்த யூரின் வெளியே வந்து முழுமையான அந்த சிறுநீர் வெளியேறதுனால அதுல விட்டு போகுது. நம்ம அதுல தங்குறதுனால அப்பப்போ வரும்ன்றீங்க. அதுவும் இல்லாம ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா யூரின் வர மாதிரி அந்த உணர்வு இருக்கும், ஃபீல் இருக்கும். ஆமா, எழுந்து பாத்ரூம் போறதுக்குள்ள காலோட போயிடுவாங்க, அல்லது உள்ள போய் நின்ன உடனே பேண்டோட, லேடிஸ் பொதுவா 2 பேருக்கும் உண்டு, பாவாடியோட போயிடுவாங்க, அது மாதிரி போயிடுவாங்க. அதாவது அந்த ஃபீட்பேக் ஃபீலிங் வந்து லேட்டா வரும். இப்ப நார்மலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஃபோராவே அந்த அலர்ட் கொடுக்கும் உடம்பு, எழுந்து ரிலாக்ஸா போயிட்டு வருவோம். ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிட்டு தான் அந்த கமாண்ட் வரும், அதாவது அந்த உணர்ச்சி வரும். எழுந்து போறதுக்குள்ள அவசர அவசரமா காலோட போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம். இது என்ன ஆகணும், நம்ம பிசிக்கலா அந்த என்லார்ஜ்மெண்ட்டை ஷ்ரிங்க் பண்ணிட்டு பிளாடர் கேவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த முன்கூட்டியே உணர்ச்சி தெரியும், ரிலாக்ஸா எழுந்து போகலாம். அடிக்கடிக்கு வர்ற அந்த ஃப்ரீக்வெண்ட்டும் குறையும். இப்ப இதுக்காக சித்த மருத்துவத்துல மருந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்றது அது வரவேற்கத்தக்கதுதான் இருக்கு. ஆனா
ஒருவேளை பார்த்துருக்குறாங்க மக்கள், இதுக்காக ஏதாவது கை வைத்தியம் மாதிரி வீட்டுல இருக்கிற ஒரு இயற்கையான வைத்திய முறைனா என்ன உணவுகள் எடுக்கலாம், இல்ல என்ன மூலிகைகள் எடுக்கலாம் நீங்க அவங்களுக்கு பரிந்துரை செய்வீங்க? நம்ம வாழைக்கிழங்கு, அதாவது மண்ணுக்குள்ள இருக்கும், நல்லா பெருச வேர், அந்த கிழங்கு எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு அதை பொடியா நறுக்கி, அதுக்கு எவ்வளவு கிழங்கு எடுக்கிறீங்களோ, நம்ம சாறு தேவை நமக்கு. ஒரு கை அளவு கிழங்கு எடுக்கிறீங்க உதாரணத்துக்குன்னா, அதே அளவு முள்ளங்கி, ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு பேஸ்ட் ஆக்கிடணும். பேஸ்ட் ஆக்கிட்டு துணியில போட்டு புழிஞ்சோம்னா சாறு வரும். அந்த சாரை காலையில ஒரு 50 ml, சாயங்காலம் ஒரு 50 ml எடுத்துக்கிட்டு வந்தோம்னு சொன்னா, இயற்கையான முறையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளாடர் வந்து நல்லா ஷ்ரிங்கிங், கேவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடிக்கடி யூரின் வந்தா சுகரா இருக்கும், சக்கரை. அப்படி கிடையாது. மூத்திரப்பை சுருக்கம் இருந்தா கூட அடிக்கடி யூரின் வரும், மூத்திர வெளியே வந்துகிட்டே இருக்கும். இந்த 2 பொருள், வாழைக்கிழங்கு சாறு, முள்ளங்கி சாறு வேணும். ஆனா வாழைக்கிழங்கு சாறு அவ்வளவு எளிதா எடுக்க முடியாது. அதனாலதான் அதை பொடியா நறுக்கிட்டு ஒரு கையளவு எடுத்துக்கிட்டு, முள்ளங்கி அதே மாதிரி ஒரு கையளவு, 2 ஒன்னா போட்டு மிக்சியில அடிச்சு துணியில போட்டு புழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க. எளிமையா எடுக்கலாம். 50 ml காலையில, 50 ml சாயங்காலம் குடிச்சிட்டு வந்தா போதும். 50 ml என்னால குடிக்க முடியல, கஷ்டமா இருக்குன்னா ஒரு 30 இல்ல 20 ml கூட எடுக்கலாம், தவறில்லை. 2 வேளை எடுத்துக்கோங்க. ஏன் நண்பர்களே, அதாவது புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஒரு 40 வயசு கடந்தவர்களுக்கு கண்டிப்பா ஏற்படக்கூடிய, பெரும்பாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனையா இருக்குது. இதை முழுமையா சரி பண்ணணும்னா சித்த மருத்துவத்துல முழுமையான மருந்துகள் இருக்கு. ஐயா கொடுத்திருக்காரு, ரிகவரி ஆயிருக்காரு, நீங்க வெளிப்படையா பார்த்திருப்பீங்க, அவங்க சொன்னதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அதுவே வீட்டுல இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்றதையும் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா தேவைப்படுறவங்க நிச்சயமா பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படியே விட்டோம், நாளடைவு விட்டோம் அப்படின்னா அது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அது நிறைய வீடியோக்கள் நான் உங்களுக்கு தெளிவாகவே விளக்கியிருக்கேன். அதனால பக்கத்தில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தா அவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க. நிச்சயமாவே படிப்படியா அது சீக்கிரத்துல சரியாயிருப்பேன் இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்ன்றது. அதனால கொஞ்சம் உணவியல் முறை, வாழ்வியல் முறை மாத்தி லைஃப் ஸ்டைல மாத்தினீங்கன்னா போதுமானது. இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவ மூலம் கொடுக்குற மருந்துகளையும் ஐயா மூலமா கொடுக்குற ஆலோசனைகள் பெற்று நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.